RRB குரூப் டி கணிதம் சிம்பிளிஃபைலேருந்து கொஸ்டின் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதேமாரி இதை சொல்லுங்கள். ஏக்கு பதிலாக 5ம் பிக்கு பதிலாக 4ம் வச்சுக்கோங்க. அப்போது 5 + 4 5 மைனஸ் 4 ரூட் 5 + 4 9 5ல் 4 போச்சுன்னா 1 9 × 9 9 9 வந்து 3 ஸ்கொயர் ரூட் போடலாம். அப்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. 3 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 5 பவர் 3x ஈக்குவல் டு 25 பவர் x + 4. இப்போ 5 3x ஈக்குவல் டு 25 வந்து 5 ஸ்கொயர் ஆக்கலாம். 5 ஸ்கொயர் 25 பவரில் x + 4. அப்போது இந்த பவரும் சேமாக இருக்குது, பேஸும் சேமாக இருக்குது. அதனால் 3x ஈக்குவல் டு இது வந்து 2x பெருக்கிக்கோங்க. 2x + 8 அப்போது 3x இந்த 2x இங்கே வந்தால் -2x ஈக்குவல் டு 8. 3xல் 2x போச்சுன்னா x ஈக்குவல் டு 8. 8 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கை பாருங்கள். ரூட் ஆஃப் 2.5 என்னன்னு கேட்குறாங்க. 2.5 எப்படி எழுதலான்னா 25/10ன்னு எழுதலாம். அப்போது ரூட்டில் 25/10 இருந்துச்சுனாக்க இந்த 25 வந்து 5 இதுக்கு வந்து √10. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், √10ஆல் மல்டிப்ளை பண்ணி வகுத்திங்கன்னா என்ன வரும்? 5/√10 இன்ட்டு √10/√10. இப்போ இது வந்து 5√10 ஆகிடும். இது வந்து உங்களுக்கு √10 பெருக்குனா √100. √100னா உங்களுக்கு 10. 5√10 /10. இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஆன்சர் வந்து √10/2. இதுதான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். √2√15 ஈக்குவல் டு 4√x. இதோட எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 2√15 ஈக்குவல் டு 4√x. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அதேமாரி இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். 4 × 15 ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த 4 ஸ்கொயர் 16. இதுக்கும் கேன்சல் ஆகிடும் எக்ஸு. அப்போது 4 15 60. 60 ஈக்குவல் டு 16x. அப்போது x ஈக்குவல் டு 16/x ஈக்குவல் டு 60. x ஈக்குவல் டு 60/16ன்னு வரும். அப்போது இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 30, இதை 8. அப்போ என்ன உங்களுக்கு ஆன்சரு?
இதை இன்னும் 2ஆல் வச்சுன்னா 15/4. 15/4 தான் வந்து ஆன்சர். நமக்கு எக்ஸோட வேல்யூ 15/4. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 4x வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 + 1 = 4. 4x 1 + 1 2. 2 = 4. இப்போ 4x வந்து 2^2x × 2 = 2² பிரிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா 2^2x + 1 = 2^2. அப்போ இந்த 2 2 சமாளிச்சு அப்போ 2x + 1 = 2. அப்போ 2x = 2 - 1. அப்போ 2x = 1. அப்போ x = 1/2. இதுதான் ஆன்சர். இதுக்கு x = 1/2 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 2^22 வந்து 2 × 11 பிரிக்கலாம். இன்ட்டு 3 வந்து 3 × 11 பிரிக்கலாம். அப்போது இப்போ 2^2 வந்து 4. அதே மாரி 3^3 வந்து 27. இந்த 11 வந்து ரெண்டுத்துக்கும் பவர். அப்போ 4 × 27 என்ன வரும்? 4 28 மீதி 2 4 2 8 10. 108^11 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கை பாருங்கள். 2^100 - 2^99 = என்னன்னு கேட்குறாங்க. இந்த 100 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 99 + 1ன்னு பிரிக்கலாம். -2^99. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2^99 × 2^1 - 2^99. இப்போ 2^99 வெளில எடுத்துட்டோம்னா 2^1 - 1. இப்போ 2^99 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 1 × 2^99 2^99. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கை பார்த்தீங்கன்னா 8x வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 + 1 = 64. 8x × 2 = 64. 8ஐ எப்படி எழுதலாம்னா 2^3x 2^3 தான் 8 × 2^1 = 64. 64 வந்து எப்படி எழுதலாம்? 2^8 2 × 2 × 2 × 2 × 2 × 2 2 4 4 8 8 2 16 16 × 2 16 12 மீதி 1 ஒரு 2 இங்கே 3 32 தான் வருது. 2^9 நினைக்கிறேன். ரெண்டு 4 4 8 16 16 32 32 2 4 64 1 2 3 4 5 6
2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 இப்போ 6 2 பவர் 6 2 பவர் 6 வருதுங்களா. இப்போது இது என்ன ஆகுனாக்க 2 பவர் 2 power 3x into 2 equal to 2 power 6. அப்போது இங்கே வந்து பேஸ் வந்து சமமாக இருக்குது. இது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 into 3x plus 1 equal to 2 power 6. அப்போது 2 3x plus 1 equal to 2 power 6. இப்போ இந்த 2 பேஸ் சமமாக இருக்குது. அப்போ 3x plus 1 equal to 6. அப்போது 3x equal to 6 minus 1. x is equal 3x is equal to 5. x equal to 5/3 தான் இதுக்கு ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.